Hi friends and friends நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வண்டியோட விண்ட்ஷீல்டு தாங்க. ஸோ ஆல்ரெடி என்னோடய விண்ட்ஷீல்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஃபேன்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க விண்ட்ஷீல்டு வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. நானும் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த விண்ட்ஷீல்டில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து கிராக் ஆகிட்டே வருது. ஸோ எப்போ வேணால் உடஞ்சிரும். அதனால் நான் வேற ஒரு விண்ட்ஷீல்டு வாங்கலான்னு சொல்லி பார்த்தேன். அந்த கார்பன் ரேசிங்லேயே போய் பார்த்தேன். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் 350 நியூ பார்ன் நெக்ஸ்ட் ஜெனுக்கு வந்து கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் வந்து லோக்கலாக ஒரு சில குரூப்ஸில் வந்து நான் இருக்கேன், இந்த ராயல் என்ஃபீல்டு குரூப்ஸில். அதில் வந்து ஒருத்தவங்க ஒரு சின்ன விண்ட்ஷீல்டு, இந்த இன்டர்செப்டார் ஜிடிக்கெலாம் போட்டிருப்பாங்க இல்லைங்க, சின்ன விண்ட்ஷீல்டு, அந்த மாதிரி ஒரு விண்ட்ஷீல்டு வந்து போட்டிருந்தார். கிளாசிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சேட் பண்ணி எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டதுக்கு ஒரு 850 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் ஷிப்பிங். ஸோ அது வந்து சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி நான் புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அது வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. ஸோ அவங்க பேர் வந்து சஞ்சேட்டி ஆட்டோமொபைல்ஸ் உதய்பூர்லேருந்து வந்திருக்குங்க. சரிங்களா? இவங்களை வந்து நான் இது மூலிமா காண்டாக்ட் பண்ணேன். பட் வந்து சேர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் பயந்துகிட்டே இருந்தேன் விண்ட்ஷீல்டுனால எங்கே உடஞ்சிருமோ அப்படின்னு. பட் பேக்கேஜ்லாம் பக்காவாக இருந்துச்சுங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்க, இதுதான் வந்து ஆக்சுவல் விண்ட்ஷீல்டு. கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லாகவே வந்து இந்த ஆக்சசரிஸ் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ முதல்ல வந்து நம்ம கீழே வச்சிருவோம். நான் விண்ட்ஷீல்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. பட் எனக்கு என்னென்னா இந்த கர்வ் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி தெரியுது. பட் அதை நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு. பட் இதுலேயுமே அவங்க ஸ்க்ராட்ச்லாம் ஆகக்கூடாதுன்னு நல்லா ரேப் பண்ணியிருக்காங்க. நானும் அதை அப்படியே தான் வச்சுருக்கேன். சரி கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம வீடியோ போடுறப்போ வந்து இதை நம்ம எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம், அது அன்ராப் பண்ணிக்கலான்னு சொல்லி நான் அப்படியே வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ இதுதான் விண்ட்ஷீல்டு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கவர். இதில் என்ன இருக்குது அப்படின்னா இது பிரிக்க கூட இல்லை. ஓகே பாருங்க, ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ராடில் இப்படி உட்காருன்னு நினைக்கிறேன் விண்ட்ஷீல்டு. ஓகே, ஒரு கீ செயின் வேறு கொடுத்துருக்காங்க. ஓகே, சைடு வச்சுருவோம். இந்த ஒரு 4 போல்ட்டு இந்த வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து நம்ம விண்ட்ஷீல்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி ஓகே, இந்த வந்து இப்போ நம்ம வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கும் வேணும்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே போடுறேன். நீங்கள் அவங்ககிட்ட வந்து ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம். என்னோடய பழைய விண்ட்ஷீல்டு வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா அதோட கார்டு வந்து நான் மேலே கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரெண்டில் எந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி திரும்ப அந்த பழைய விண்ட்ஷீல்டு எதாவது ரெடி பண்ண முடியுமா? சப்போஸ் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அதையும் நான் பார்க்குறேன். அதை கொண்டு போய் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ரொம்ப நாளாக நம்ம வண்டியோட அடையாளமாக அந்த விண்ட்ஷீல்டு வந்து இப்போ நம்ம கழட்ட போகிறோம். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து எல்என் கீ இருக்குது ஆல்ரெடி. இது வந்து நம்மளோட செரி நாய் அப்பப்போ அங்கங்கே வரும். அது எதுவும் கேர் பண்ணிக்காதீங்க. ஸோ நான் முதல்ல இதை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த புது விண்ட்ஷீல்டு வந்து நான் உங்களுக்கு எப்படி மாட்டுறதுன்னு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வாங்கலேன். இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே கட் ஆயிடுச்சு. ஸோ இது மேலே வரைக்கும் வந்துருச்சு. இது ஏதோ ஒரு நூலில் நின்றுருக்கு. இது எப்போ வேணால் கட்டாயி விழும் இங்கே. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ போடுறதுமே வந்து கட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். பட் இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம், எதாவது செட்டப் பண்ணி மேனேஜ் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது. நீங்கள் என்னோடய புது அந்த விண்ட்ஷீல்டோட லுக்கையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கே வந்து சப்போஸ் அந்த புது லுக் பிடிக்கல அப்படின்னா நான் இதுக்கு வந்து எதாவது ரெடி பண்ணி இதே வந்து நான் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ பார்ப்போம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ
வந்து இப்போ ரிமூவ் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றதை வந்து நான் காமிக்கிறேன். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்டில் பார் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால் என்னோட அந்த ராடு வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகலை. அதனால் என்னோட பழைய விண்ட்ஷீல்டில் வந்து அந்த பிளாஸ்டிக் ஹோல்டர் இருக்குல்லைங்க, அதை வந்து இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த சைடும் நான் வந்து போட்டு அதில் வந்து அந்த ராடை வந்து நான் உட்கார வச்சுருக்கேங்க. ஆனால் இப்போ 2 சைடும் வந்து ஈக்குவலாக உட்காந்துருச்சு. ஆனால் அந்த பிளாஸ்டிக் ஹோல்டர்லாம் உட்காந்துருக்கு. இதே நீங்கள் வந்து ஒரிஜினல் ஹேண்டில் பார் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராட் வந்து அதுவே உட்காந்துருக்கும். சரிங்களா? இன்னும் ஃப்ரண்ட்லேயும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பட் என்ன அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் ஷேக் இருக்குது, அவ்வளோதான். அதை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஏதாவது வைப்ரேஷன் இருக்கா என்ன? ஆனால் இதில் வைப்ரேஷன் கிடையாது, பட் இதில் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து இன்றைக்கி ஓட்டிட்டு வேறு எதாவது இது அப்டேட் ஆகுமான்றதை வந்து நான் சொல்கிறேன். பட் இப்போ இந்த லுக்கு வந்து எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், ஏன் அன்ராப் பண்ணிட்டா உங்களுக்கு ஃபுல் அந்த விண்ட்ஷீல்டோட இது வந்து தெரியும். ஓகேவா?